ஹொசூரில் பிரசித்தி பெற்ற சந்திர சூடேஸ்வரர் கோவில் மலைக்கோவில் மீது அமைந்திருக்கிறது. இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள இந்த கோவிலுக்கு தினந்தோறும் நூற்றுக்கணக்கில் பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். பக்தர்களுக்கு கோவில் வளாகத்திலேயே கட்டணம் செலுத்தி பிரசாதமாக புளியோதரை, தயிர் சாதம் ஆகியவை பெற்றுக்கொள்ள பிரசாத சென்டரும் இருக்கிறது. இந்த நிலையில் கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சேர்ந்த மதனிகா என்ற பக்தர் பிரசாதம் வாங்கிய போது புளி சாதத்தில் பால் போல காணப்பட்டதால் பின்னர் முழுமையாக எடுத்த போது விஷத்தன்மை கொண்ட பாம்பு குட்டி இறந்த நிலையில் இருந்ததை கண்டு பதறி போனார். இவ்வளவு பெரிய கோழி செத்து கிடக்கு, அதுவும் எனக்கு தெரியல. நண்டு செத்து கிடக்கு, அதுவும் எனக்கு தெரியல. 2 மீன் செத்து கிடக்கு, அதுவும் எனக்கு தெரியல. ஆடு செத்து கிடக்கு, அதுவும் எனக்கு தெரியல. ஒவ்வொரு முட்டைக்கிலையும் ஒவ்வொரு குஞ்சு செத்து கிடக்கு, அதுவும் எனக்கு தெரியல. இது குறித்து கேட்டபோது பிரசாதம் விற்கும் நபர் அலட்சியமாக பதிலளித்ததால் பக்தர்கள் இந்து அறநிலையத்துறை செயல் அலுவலரிடம் புகார் மனு அளித்தனர். இந்த நிலையில் உணவு பாதுகாப்பு துறையினர் மலைக்கோவிலில் பிரசாத சென்டரில் சோதனையில் ஈடுபட்டனர். பக்தர்களுக்கு வழங்கியிருந்த பிரசாத மாதிரிகளை ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். பாம்பு குட்டி எண்ணெயில் பொரிந்த நிலையில் விரைப்பாக காணப்பட்டதால் புளி சாதத்தை தாளிக்கும் போது அதற்குள் பாம்பு குட்டி விழுந்திருக்கலாம் என்றும், இதனை கண்டு கொள்ளாமல் மாஸ்டர் தாளிச்சத்தை சாதத்துடன் கலந்து விற்பனைக்கு எடுத்து வந்திருக்கலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். பக்தரிடம் இருந்து புகார் பெற்ற உடனேயே பிரசாதம் விற்காத வகையில் பறிமுதல் செய்யப்பட்டு கடை மூடப்பட்டுள்ளது என்று தெரிவித்த கோவில் செயல் அலுவலர் சாமிதுரை, அஜாக்கிரதையாக செயல்பட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். மட்டன் குழம்பில் தேரை, தண்ணீரில் பல்லி வரிசையில் புளி சாதத்தில் பொரிச்ச பாம்புக்குட்டி கிடந்த இந்த சம்பவம் ஹோட்டலாக தேடிச் சென்று ருசி பார்க்கும் உணவு பிரியர்களை கலக்கமடைய செய்திருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக ஹொசூர் செய்தியாளர் ரமேஷ் மற்றும் வேல்ராஜ்.